மலையாள திரையுலகத்தில் இருந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுலேருந்து பல இயக்குநர்கள் நடிகர்கள் பேர் வந்து இந்த மாதிரி நடிகைகள் மீது பாலியல் விஷயத்தில் தொந்தரவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடிப்படுது. தமிழ்நாட்டிலையும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணால் இங்கே பல முதலைகள், பல பெருச்சாளிகள், பல எருமை மாடுகள், பல கழுதைகள் எல்லாம் சிக்கும். அந்த நடிகர் சங்கத்துக்கு இருக்காங்கல்ல, பொதுச்செயலாளர் இருக்காங்கல்ல, விஷால் தானே அவன் பேர், அவன் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும். விஷால் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது கூட 10 பேர் கொண்ட கமிட்டி வச்சு சீக்கிரமாக அவர் 10 பேர் கமிட்டி வச்சு என்ன பண்ணுவார் சார்? திருடங்கிட்ட சாவி கொடுத்த கதையாயிடும் சார். உன் மேலேயே இங்கே புகார் இருக்கு, உன் மேலேயே வந்து ஸ்ரீரெட்டின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா புகார் தெரிவி யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இன்னைக்கு கூட அப்படிதான் சார் சொல்லுவான். அப்படிதான் சொல்லுவான். ஆமாம் எனக்கு தெரியும் ஸ்ரீரெட்டி, ஆமாம் 2 பேரும் நாங்கள் சேர்ந்து போய் ஹோட்டலில் ரூம் போட்டு நான் சொல்லுவாங்க. ஆனால் நீ சினிமாவில் இருக்கிற நடிகர் சங்கத்தை வந்து பொதுச்செயலாளர் இருந்துட்டு அவங்க யாருனே தெரியாதுன்னு சொன்ன பாரு, இதுதான் பெரிய இது. முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறதுன்னு இதுதான். அதுக்கப்புறம் நீ வந்து பல விதம் சொல்கிற, கேள்விப்பட்டேன்ற. எதை கேள்விப்பட்டார்? எதை கேள்விப்பட்டாராம்? மலையாள படத்தை பற்றி எரியுது. 16 பேர் ராஜினாமா பண்ணிட்டான். நடிகர் சங்கத்துலேருந்தே 16 பேரும் கலந்துக்கினான். அது வந்து இவர் கேள்விப்பட்டாராமா. கேள்விப்பட்டான். அது கூட முதல்ல என்ன அது என்ன 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 கேள்வி தொடர்ந்து 3 வாட்டி கேட்ட பிறகு தான் அது ஒரு 3 என்ன 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 என்னது உன்தான் நடிக்க தெரியல விட்டுறேன்டா. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அங்கே எப்படி ஒரு ஹேமா கமிட்டி, ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி, அதே மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. அவனுக்கு தைரியம் இருந்தால் சவால் வரும். பண்ண மாட்டாருன்றீங்களா? பண்ண மாட்டான். மலையாள திரையுலகத்தில் இருந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுலேருந்து பல இயக்குநர்கள் நடிகர்கள் பேர் வந்து இந்த மாதிரி நடிகைகள் மீது பாலியல் விஷயத்தில் தொந்தரவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடிப்படுது. தமிழ்நாட்டில் எப்படி சார் இருக்குது? தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சார். அதுக்கு ஒரே சாட்சியாக அந்த அம்மா ஷகிலா அம்மா பேசியிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களும் சொல்கிறாங்க இங்கே சினிமாவில், தமிழ் சினிமாலையும் இது ஒன்று வந்து அங்கே கேரளாவில் என்ன நடந்தோ அது மாதிரி இங்கேயும் நடந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த நடிகர் சங்கம் ஒரு மனுவாகவே பண்ணலாம் தமிழ்நாடு அரசுக்கு. இந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலையும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணால் இங்கே பல முதலைகள், பல பெருச்சாளிகள், பல எருமை மாடுகள், பல கழுதைகள் எல்லாம் சிக்கும். காமவரி பிடிச்சன்னு போட்டுங்க எல்லாத்துக்கு முன்னாடி. இங்கேயும் சிக்குவாங்க. ஆனால் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அது மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் கமிட்டி ஒன்று இங்கே தமிழ்நாட்டிலையும் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அப்போ அவங்க சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு தெரிய வரும். ஷகிலாமா சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து தெரிய வரும். பண்ணணும். ஆனால் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நிச்சயமாக இருக்குது, இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இவங்கெல்லாம் எல்லாம் ஏகபத்தினி விரதம்லாம் இவனுங்க சொல்லுங்கள். யாரையும் குறிப்பிட்டு சொன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே அவனுக்கு ரசிகர்கள்லாம் குதிப்பானுங்க. சேகுவாரா எங்கன்னு வானுங்க, கத்தி எடுத்துன்னு தெரியவானுங்க சேகுவாரா எங்கன்ட்டு. நான் பொதுவாக எனக்கு ஒன்றும் அது பயம் கிடையாது. நான் பொதுவாக சொல்கிறேன், இங்கேயும் இருக்குங்க, இங்கேயும் இருப்பானுங்க சார். நான் தான் சொல்கிறேன்னே, இங்கே யாருக்கு துணிச்சல் இருக்கணும்? அந்த நடிகர் சங்கத்துக்கு இருக்காங்கல்ல, பொதுச்செயலாளர் இருக்காங்கல்ல, விஷால் தானே அவன் பேர், அவன் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும். விஷால் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது கூட 10 பேர் கொண்ட கமிட்டி வச்சு சீக்கிரமாக அவர் 10 பேர் கமிட்டி வச்சு என்ன பண்ணுவார் சார்? திருடங்கிட்ட சாவி கொடுத்த கதையாயிடும் சார். 10 பேர் கொண்ட குழு அமைக்கிறாருல, அந்த 10 பேர் யோக்கியன்றது இவருக்கு யார் சொன்னாங்க சொல்லுங்கள்? வாங்க, நீங்கள் மாட்டினீங்க. நீங்கள் 10 பேர் கொண்ட குழு இருக்குல்ல, அந்த வந்து அந்த விஷால் டேக்கு ஃபோனை போட்டு கேளுங்க. இப்போ அந்த 10 பேர் கொண்ட குழு அமைக்கிறையா, அந்த 10 பேர் யோக்கியன்றது உனக்கு எப்படி தெரியும்? உன் மேலேயே இங்கே புகார் இருக்குது, உன் மேலேயே வந்து ஸ்ரீரெட்டின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா புகார் தெரிவி யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இன்னைக்கு கூட அப்படி தான் சார் சொல்லுவான். அப்படி தான் சொல்லுவான். ஆமாம் எனக்கு தெரியும் ஸ்ரீரெட்டி, ஆமாம் 2 பேரும் நாங்கள் சேர்ந்து போய் ஹோட்டலில் ரூம் போட்டு நான் சொல்லுவான். என்ன ரஞ்சித்து நீங்கள் அப்படி தான் சொல்லுவான். அதை சொல்லும் போது நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஒரு நடிகை அவங்க யாருன்னே தெரியாதுன்ட்டான் ஃபஸ்ட்டு. அதுவே தவறு. அவங்க ஒரு நடிகைன்னு தெரியாது அவனுக்கு. அந்த அளவுக்கு நீ வந்து அவ்வளோ பிஸியா? உனக்கு தெரியாதா ஸ்ரீரெட்டின்றது நடிகைன்னு தெரியும்ல, அவங்க யாருன்னே தெரியாதுன்ற. ஒரு நடிகை வந்து இது மாதிரி புகார் இருக்கணும்னா அவங்க நடிகைன்னு தெரியுங்க, ஆனால் அவங்களுக்கு எனக்கு அந்த தொடர்பு கிடையாது, அது மாதிரி பொய்யான புகாருங்கன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு. அவங்க யாருன்னே தெரியாதுன்ற. அதுக்குள்ளே நெத்தியில் வேர் வைக்குது, அந்த வேரையை துடைக்கிற, அப்படியே வாய் குளருது. எதுக்குன்னு கேட்குறேன். ஏன் இவ்வளோ பதற்றம்? ஏன் பதற்றம்? இப்போ நீங்கள் சொல்லலாம் சார் ஸ்ரீரெட்டி யாருன்னு தெரியாது, நீங்கள் கூட சொல்ல முடியாது, மீடியாவில் இருக்கீங்க. நானும் சொல்லலாம் ஒரு நடிகைன்னு தெரியுங்க, ஒரு அடிக்கடி வந்து பேப்பரில் சர்ச்சைகள் வரும், நம்ம ஒரு நடிகைன்னு தெரியும், அவ்வளோதான். ஆனால் நீ சினிமாவில் இருக்கிற நடிகர் சங்கத்தை வந்து பொதுச்செயலாளர் இருந்துட்டு அவங்க யாருனே தெரியாதுன்னு சொன்ன பாரு, இதுதான் பெரிய இது. முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறதுன்னு இதுதான்.
அதுக்கப்புறம் நீ வந்து பல விதம் சொல்கிற, கேள்விப்பட்டேன்ற. எதை கேள்விப்பட்டார்? எதை 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 கேள்விப்பட்டாராம்? மலையாள படத்தை பற்றி எரியுது, 16 பேர் ராஜினாமா பண்ணிட்டான், நடிகர் சங்கத்துலேருந்தே 16 பேரும் கலந்துக்கினான். அது வந்து இவர் கேள்விப்பட்டாராமா. இதில் தெரியல இஷ்யூ போயிட்டு இருக்கு. என்ன சார் இதை கேட்குறவங்க வந்து யாராவது என்ன வேணா என்னை வந்து ஏன்னா செருப்பால் கூட அடிக்கிட்டேன். இது கரெக்டான வார்த்தையா? அது கேள்விப்பட்டன்ற வார்த்தை கேள்விப்பட்டேன். அது கூட முதல்ல என்ன அது என்ன 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 கேள்வி தொடர்ந்து 3 வாட்டி கேட்ட பிறகு தான் அது வந்து 3 என்ன 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 என்னது உனக்கு தான் நடிக்க தெரியல, விட்டுறேன்டா. உனக்கு தான் நடிக்க தெரியல, விட்டுரு. நடிக்க வரல உனக்கு. என்ன இது அது நான் கேள்விப்பட்டேன்ற. கேள்விப்பட்டியா? அப்போ நாங்களாம் வேலை இல்லாமல் நீங்கள் நானும் பார்த்துன்னு படிச்சுன்னு இருக்கிறோம். அதுவும் நடிகர் சங்கத்தில் 16 பேர் ராஜினாமா பண்ணிட்டான். அது கேள்விப்பட்டாராம் அவர். 17 பேர் மொத்தமாக. இதிலே தெரியலையா சார்? இதில் இவன் போடுற குழு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சிக்கே விட்டுறேன், ரஞ்சித் மனசாட்சிக்கே விட்டுறேன். இதில் இந்த வீடியோ பார்க்குறவங்க மனசாட்சி 16 பேர் நீ 10 பேர் நீ போடுன்றல, குழு போடுன்றல, அந்த 10 பேரும் யோக்கியதை எப்படி இருக்குது? உன் கதையே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜிக்ஸாக்காக இருக்குது. அப்போ நீ போடுற 10 பேர் குழு எப்படி இருக்கும்? இப்போ புரியுதுங்களா? புரியுது. இங்கே தமிழ் சினிமா நடிகர் சங்கம்ன்றது சின்ன பசங்கிட்ட மாட்டின்னு இருக்குது. நல்லா போட்டுங்க, சின்னது நல்லா அழுத்தி சொல்கிறேன். நாசர் சார்லாம் இருக்கார்ல சார், நாசர் வந்து நீங்கள் சொல்லாதீங்க சார். நாசர் எப்படி இருக்கிறாரு கேட்டால், அந்த நடிகர் சங்கத்தில் அந்த வீட்டில் வந்து இந்த தாத்தாங்கெல்லாம் இருப்பாங்க தெரியுமா, ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு திண்ணையில் உட்காந்துருப்பாங்க. அவங்க சொல்கிறத யாரும் மதிக்கவே மாட்டாங்க. யார் அவங்க சொல்கிறது? அந்த தாத்தா சொல்கிறத இல்லை பாட்டி சொல்கிறத வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. பாட்டி வந்து வெத்தலை பாக்கு வச்சுட்டு இருக்கோம், அல்லது தாத்தா வந்து கொம்பு வச்சுருப்பார். அவங்க எல்லாரையும் சொல்லுவார், வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்படி இருங்க அப்படி இருங்க அது பண்ணுங்க எல்லாத்தையும் சொல்லுவார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. நாசர் வந்து கிட்டத்தட்ட நடிகர் சங்கத்தில் அப்படி தான் இருக்கிறார். அவர் சொல்கிறது, அவர் நல்ல மனிதர். நாசர் வந்து நானும் அவருடைய முழு சினிமா வாழ்க்கையை எனக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு மூத்த நடிகர் தான். ஆனால் அவர் கையில் சங்கம் இருக்கான்றது டவுட்டு. இங்கே எல்லாம் இந்த சின்ன பசங்க யார், கார்த்தி, விஷால், கருணாசு. நடிகர் சங்கன்றது எவ்வளோ பெரிய பாரம்பரியம் தெரியுமா? தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கன்றது எவ்வளோ பாரம்பரியம். இவங்கக்கிட்ட வந்து சிவாஜி, சிவாஜிக்கு பிறகு மேஜர் சுந்தரராஜன், அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க தெரியுமா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராதாரவி, சரத்குமார், விஜயகாந்த் சத்தத்துக்கெல்லாம் இவனுக்கு வந்து நடிகர் சங்கம் சார்பாக கூட ஒழுங்கான மரியாதை செய்யாதவனுங்க. அப்போ தெரியல இவனுக்கு எப்படிப்பட்ட ஆளுன்னு. அப்புறம் அவங்க வந்து தேம்பி எழுதான் ஒருத்தன் மாவன் மும்பையிலேருந்து தேம்பி எழுதுறான். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இவன் தான் நினைக்கிறான், விஷால். இந்த மூஞ்சி மூடின்னு போனது இவன் தானே. பிராங்க் வீடியோ சிஸ்டர் கூட பிராங்க் அதுக்கு எங்கே அப்புறம் நல்லா கோணும். பிராங்க்னா நீ வந்து உடனே நீ வந்து ஒரு பொறுப்பில் இருக்க, ஒரு நடிகர் சங்கத்துக்கு ஒரு பொறுப்பில் இருக்கிற. பிராங்க்னு சொல்லி மீடியாவில் சொல்லியிருக்கணும், வெளிச்சமாக்கிடணும். அதை இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிட்டு இருக்குது. நீ பிராங்க் இல்லை நாங்கள் நம்பிடுவோம் போட்டு சார். பிராங்க் சார் நான் சும்மா சொல்கிறேன், அதெல்லாம் கிடையாது சார். நீ பிராங்க்கு அதெல்லாம் பேசக்கூடாது. நீ வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு பொறுப்பில் இருக்கிற, பிராங்க் பண்ணுற அளவுக்கு நீ ஏன் நடந்துக்கிற? நீ ஏன் மூடணும்? தப்பு இல்லைன்னா நீங்கள் நடந்து போகலாம் சார். ஒரு ஆணும் பெண்ணு நடந்து போனால் தவறா? நான் கேட்குறேன். தப்பு இல்லை, நீ பண்ணி போக வேண்டியது தானே. எதுக்கு நீ மூடின? இன்றைக்கி வரைக்கும் அது ட்ரோல் ஆகிட்டு இருக்குதா இல்லையா? அதுவும் என்ன மாதிரி சூழ்நிலை தெரியுமா? அப்போது அடுத்த ஒரு வாரமாக 10 நாள் தான் விஜயகாந்த் இறந்து போகிறாரு. அங்கேருந்து தேம்பி அழறனே அந்த காட்சியும் பார்க்குறோம். இதெல்லாம் சும்மா இந்த காதில் இந்த கடுக்கன் போடுறவெல்லாம் வேணாம். நாங்கள்லாம் சின்னதுலேயே குத்தியாச்சு, 3 மொட்டை போட்டு காதுக்கெல்லாம் குத்தியாச்சு எங்களுக்கு. இதெல்லாம் தப்பு ரஞ்சித். சரி, இப்படி 10 பேர் குழுவால் ஒன்றும் கிழிக்க முடியாது. இப்போ நான் விட்றேன், இதோ இந்த ஒன் இண்டியா சார்பாக ஒரு சவால் விட்றேன் விஷாலுக்கு. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுத சொல்லுங்கள். கேரளாவில் இருக்க அந்த பிரச்சனையை மையப்படுத்தி அங்கே இருக்கிற நடிகை ரஞ்சனி அவங்களும் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் நடித்தவங்க தான். அங்கே வந்து அவங்க வந்து ஒரு சாட்சியமாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சாட்சியத்தை எடுத்துக்கிட்டு இந்த அம்மா ஷகிலா அம்மா சொல்கிறாங்க இல்லையா, அதையும் வந்து ஒரு சாட்சியமாக எடுத்து பதிவு பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு மனு போட சொல்லுங்கள். ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அங்கே எப்படி ஒரு ஹேமா கமிட்டி, ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி, அதே மாதிரி கமிட்டியை ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். அவனுக்கு தைரியம் இருந்தால் சவால் விடுறேன். பண்ண மாட்டாருன்றீங்களா? பண்ண மாட்டான். முதலமைச்சர் மனு பண்ண சொல்லுங்கள் சார். நீனா 10 பேர் கொண்ட குழு அமைக்கிறது இந்த முதலமைச்சர் செய்வார், அதை செய்வார் சார். இதே ஜெயலலிதா அவங்க இருந்தாங்களோ சரி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் இருந்தால் கூட அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த முதலமைச்சர் செய்வார். மனு பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், மனு போட சொல்லுங்க பார்க்கலாம்.
தைரியம் தான் பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? அதுக்கு பேர் தான் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்றது. ஏன்னா எனக்கு ஸ்ரீரெட்டினா யாருன்னே தெரியாதுன்னு நான் பாருங்கள், அங்கே தான் சிக்கிறான், அங்கே தான் சிக்கிறது. நடிகைன்னு தெரியும், அவங்க சொல்கிற குற்றச்சாட்டில் உண்மை இல்லை, அதை தான் சார் சொல்லணும். என் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வந்து நான் தான் சொல்லுவேன். ஸ்ரீரெட்டி நடிகைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்க சொன்ன குற்றச்சாட்டில் உண்மை இல்லை. எந்த போலீஸ் சொன்னாலும் விசாரணை பண்ணிக்கிட்டோம், எந்த புலனாய்வு அதிகாரி விசாரணை பண்ணிக்கிட்டோம் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, ஸ்ரீரெட்டி தெரியாது, அவங்க சொன்ன சேட்டைகள் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. சேட்டை எப்படி ஒன்று தெரியும்? இதுதான் மாட்டிக்கிறதுன்றது, வாயை விட்டு மாட்டிக்கிறது. சேட்டைனா என்ன சேட்டை? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். சேட்டைனா இதெல்லாம் திமிர்த்தனமான பேச்சு. இதுதான் ஒரு அண்ணாமலை சொன்ன அந்த வார்த்தை. இது தற்குறித்தனம் சொல்கிறதெல்லாம் தருதலத்தனமா, தற்குறித்தனமா, இதுதான் பேச்சுன்றது. என்ன சேட்டை தெரியும் உனக்கு? என்ன சேட்டை சொல்லு? சேட்டைனா இதெல்லாம் திமிராக பேசுறது. முதல்ல உனக்கு சரளமாக தமிழ் பேச தெரியுதா உனக்கு? நீங்கள் இங்கே வந்து ஒட்டுமொத்தம் இங்கே மெஜாரிட்டி தமிழ் நடிகர்கள் தானே. சரளமாக உனக்கு தமிழ் பேச தெரியுதா? சினிமாவில் மட்டும் எப்படி பேசுகிற? என்னமோ தமிழே தெரியாத மாதிரி பேசுகிற மீடியா கிட்ட. நானும் பார்த்து தானே இருக்கிறேன். தமிழே தெரியாத மாதிரி பேசுகிற. முதல்ல நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை வர்றதுக்குள்ளே அது என்ன ஆகுமோ, அந்த வார்த்தை வந்து இது வந்து உடஞ்சி விழுந்துருமோ, செதறிடுமோ அப்படின்னு தான் நினைக்கிறதா இருக்குது. வார்த்தை சரளமாக உன்னால் பேச முடியுதா? உன்னால் நீ தமிழ் நடிகர்கள்லாம் நீ வந்து பொதுச் செயலாளர். முதல்ல இது மாதிரி விஷயம் நடக்கும்போது என்ன திரும்ப பண்ணுவோம் ரஞ்சித்? ஒரு மீடியா பர்சன் அத்தனை பேரும் வர வைக்கணும். வர வச்சு நாசர், அதில் இருக்கிற இந்த வெண்ணைங்கள்லாம் இன்னும் இருக்குல்ல, இன்னும் சில பொறுப்பாளர் எல்லாம் சேர்ந்து ஒரு பொறுப்பாக வந்து நாசர் வந்து பேசணும். இந்த மாதிரி வந்து கேரளாவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கிறது, தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரியான ஏதாவது நிகழ்வு நடந்திருந்ததுன்னா அது எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க, ஒரு புகாராக தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி பத்திரிகையாளர் கூட்டத்தில் தெரிவிக்கணும். மற்ற நடிகைகள் புகார் தாங்கன்னு சொல்லணும். நீயா ஒரு 10 பேர் கொண்ட குழு போகிறதில்ல, நடிகைகள் புகார் தெரிவிக்கலாம்னு சொல்லுங்க. இந்த விஷயத்தான் இதில் வந்து செருப்பால் அடிக்கணும் இருங்க, இதில் வந்து செருப்பால் அடிக்கணும் பேசுகிறேன். அதுக்கு நீ சொல்கிறது நீ யாருன்னு கேட்குறேன். அது அவங்களே செய்வாங்க. ஒரு சங்கத்தோட பொதுச் செயலாளரோட வேலை அது கிடையாது. செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறது அது வேலை இல்லை. அது சொல்கிறதே முதல் தவறு. செருப்பால் அடித்து அவங்களே அடிப்பாங்க. சரிங்களா? இப்போ நாளைக்கே கிளம்பி, இப்போ நான் கேட்குறேன், கிளம்பி வந்துட்டாங்க ஸ்ரீரெட்டி, கிளம்பி வந்துட்டாங்க, அவரே சொல்லிட்டாருங்க செருப்பால் அடிக்க சொல்லி, கிளம்பி வந்துட்டா என்ன பண்ணுவேன்? இப்போ புரியுதுங்களா? என்ன பேசுகிறோன்னு தெரியணும். ஒரு மீடியாவில் நின்று பேசுகிறோன்னா என்ன பேசுகிறோம்? செருப்பால் அடி சொல்கிறது உன்னுடைய வேலை கிடையாது. நீ சங்கத்தோட பொதுச் செயலாளர், சங்கத்தின் சார்பாக என்ன நடவடிக்கை அதைத்தான் நீ பொறுப்பாக பேசணும். நீ சின்ன பசங்க அதெல்லாம் நான் சின்ன பசங்க சொல்கிறேன், சின்ன பசங்கன்னு பேசுகிறேன். ஏன்னா மெச்சூரிட்டி இல்லைடா உங்களுக்கு சங்கத்தை நடத்த. இப்போ நான் கேட்குறேன், இது எதுக்காக சொல்கிறேன்? ஆணித்தரமாக நான் சொல்கிறேன், மெச்சூரிட்டியே கிடையாது உங்களுக்கு, பக்குவமே கிடையாது, கேப்பபிளே கிடையாது. ஏன்னா ஒரு சங்கத்தோட பொதுச் செயலர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா செருப்பால் அடிங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டீங்கன்னு நீங்கள் புகார் தெரிவிங்க. அதை சொல்கிற துணிச்சல் இருக்கா அவனுக்கு நடிகைகளை பார்த்து? இன்னொருத்தருக்கும் அந்த கருணாசஸ் அந்த லொடுக்கு பாண்டியன் ஒரு இதில் நான் சரி நினச்சாங்களே, அவனா சொல்கிறான் 2 நாளுக்கு முன்னாடி, விஜய் அவர்கள் வந்து நான் பார்த்தேன்னா ஏன் அரசியலுக்கு வருவீங்கன்னு நான் கேட்பேன். நீங்கள் சங்கத்தில், நடிகர் சங்கத்தில் ஒரு பொருளாளராக இருக்கிறீங்க, ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க. முதல்ல உங்களுடைய தார்மீக கடமையை என்னன்னு கேட்டால், ஒருத்தர் அரசியலுக்கு வராங்கன்னு சொன்னால் முதல்ல உங்களுடைய அரசியல் வருகையை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இதோடு நீங்கள் போயிடணும். இங்கே உங்களுடைய தனி மனித துவேஷங்களையோ தனி மனித எண்ணங்களையோ நீங்கள் வந்து தெரிவிக்கக்கூடாது, தெரிவிக்கவும் முடியாது. ஏன்னா அவரும் ஒரு நடிகர் சமூகத்திலேருந்து வராரு. அப்போ நான் தனிப்பட்ட முறையில் கருத்து தெரிவிக்கிறேன்னா நீங்கள் அந்த அந்த பொருளாளர் பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணணும். நான் விஜய் வந்து நான் கடுமையாக எதிர்க்கிறேங்க, அவருடைய அரசியல் நான் எதிர்க்கிறேங்க, அப்படின்னா நீங்கள் அந்த சங்கத்திலேருந்து வெளியே வந்துடணும். நீ சங்கத்தில் இருக்கிற ஒரு ஆள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வரவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்கிறதுக்கு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மனசு இல்லைன்னு சொன்னால், நீ விமர்சிக்கிறேன்னு சொன்னால், அப்போ நீ அந்த பொறுப்பாளர் அந்த பொருளாளர் பதவியில் இருக்கிறதுக்கே உனக்கு லாய்க்கில் நீ தகுதி இல்லாதன்னு அர்த்தம். உன்னுடைய சமூகம், நடிகர் சமூகம், உன்னுடைய சமூகம், உன் சமூகத்திலேருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வராருன்னு சொன்னால் நீ வரவேற்கலாம். இல்லை வரவேற்கிறது உனக்கு பிடிக்கல, தனிப்பட்ட முறையில் உனக்கு பிடிக்கல, அப்போ நீ என்னன்னு கேட்டால் நீ அங்கேருந்து வெளியே வந்துடணும். அட்லீஸ்ட் அந்த கருத்து சொல்லும் போது சொல்லலாம், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நடிகர் சங்கத்துக்கு ஒரு பொருளாளராக நான் இந்த கருத்தை சொல்லலை, நான் வந்து தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன் நீ சொல்லணும். இது எதுவுமே சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போக்கிரித்தனமாக போக்கிரித்தனம் சொல்லிட்டேனா? இல்லை பொறுக்கித்தனமாக பேசக்கூடாது. இல்லை நான் சொல்ல கரெக்டாக பேசுகிறேன்னா
ஒன்று உங்களை அந்த பொறுப்பில் இருக்கிறீங்க, அந்த பொறுப்பில் இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பொறுப்பில் இருந்து அவருடைய அரசியல் வந்து அவருடைய வருகையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த அரசியலுக்கு வராரும்போது என்னுடைய வாழ்த்துக்களை நான் பதிவு பண்ணுறேன். வரவேற்கணும். அதே சமயத்தில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். அவர் வந்து அரசியல் வரதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ஈடுபாடு இல்லை, எனக்கு மாற்று கருத்து, அது சொல்லு. இதை எதுவுமே சொல்லாமல் ஏதோ உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுன்னு உட்காந்துட்டு தத்துவார்த்தமாக நீ பேசுறிய, எவ்வளோ கதை எடுக்கலாம் நாங்கள் அப்படியே போயிடுவோம். நாங்கள் நேராக கூவத்தூர் தான் போவோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா கூவத்தூர் போய் தான் உங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். அதெல்லாம் தப்பு இல்லை. இப்போ புரியுதுங்களா? மெச்சூரிட்டி இல்லை. தலைவராகிட்ட பெரிய பெரிய விஷயம் கிடையாது, தலைவர் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது, பொதுச்செயலாளர் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது, பொருளாளர் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. மசாலா இருக்கணும் மண்டையில், நல்ல மனசு இருக்கணும். நிச்சயமா சார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.